வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. பிப்ரவரி 23. தலைப்பு: பூஜ்யமும் பூஜ்யரும். பூஜ்யம் முழு எண் ஒன்று இருக்குமானால் அது பூஜ்யம் ஒன்று தான். ஏனென்றால் மற்ற எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிக்கும், ஒரு பக்கம் முடியும். உருவம் கோணல் மாணலாக இருக்கும். ஒன்று என்ற எண்ணை எடுத்துக்கொண்டீர்களானால் அதற்கு மேல் முனை கீழ்முனை என்று இரண்டு இருக்கின்றன. இரண்டு என்ற எண்ணை எடுத்துக்கொண்டீர்களானால் முன்முனை இருக்கிறது, பின்முனை இருக்கிறது. மற்ற எண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வளைகின்றன. 3, 4, 5, 6, 7, 8, 9 என்று எல்லா எண்களும் கோணல் மாணலாக இருக்கின்றன. ஆனால் பூஜ்யத்தை எடுத்து பாருங்கள். பூஜ்யம் அது எங்கே தொடங்குகிறதோ அங்கே போய்த்தான் முடிகிறது. பூஜ்யம்தான் முழுமையான எண். மற்ற எண்களுக்கு மதிப்பு வைத்திருக்கிறோம். பூஜ்யத்திற்கு மதிப்பு ஒன்றுமில்லை என நினைக்கிறோம். ஆனால் அதுவா ஒன்றுமில்லை? கேள்விக்குறி. ஒன்று என்ற எண்ணினை எடுத்துக்கொள்ளுங்கள். பூஜ்யத்திற்கு பின்னால் இந்த ஒன்றை வையுங்கள். இப்போது அதன் மதிப்பு 10. பூஜ்யமோ ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லாததை மதித்து அதற்கு பின்னால் ஒன்றை வைத்தால் அதன் மதிப்பு 10 ஆகி விடுகிறது. பூஜ்யத்திற்கு ஒன்றுமே இல்லாத போதும் பூஜ்யத்தை அலட்சியப்படுத்தி ஒன்றை முன்னால் போட்டால் ஒன்றின் மதிப்பு 10ல் 1, அதாவது 0.1 என்று ஆகிவிடும். அதுபோன்று இறைவன் நிறைவானவன், தனக்கென்று தனி மதிப்பு இல்லாதவன். யார் அவனை சேர்ந்தார்களோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவன். யார் அவனை அலட்சியம் செய்து ஒதுக்கி இருக்கிறார்களோ அவர்கள் 10ல் 1 ஆகிவிடுவார்கள். இதை நிலையை மதிப்பவர்கள் அந்த இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள். இறைநிலையை உணர்ந்து அதை மதிப்பவர்களை பூஜ்யர் என்பார்கள். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.